எப்பா கை என்ன வலி வலிக்குது. மனுஷனா இந்த ஆளெல்லாம் ஒரு அரிசியை தீட்டிட்டு வாங்க, இன்னைக்கு ராத்திரிக்கு சாப்பாட்டுக்கு அரிசி இல்லைன்னு சொல்றேன். வீட்டுல தின்னுட்டு கொளுத்து பையில கிடக்கிற அரிசிய இடிச்சு நீயே உம்மி எடுத்து வையின்றாரு. இதெல்லாம் பேச்சு கழகா? வேணும்னு பண்ணிக்கிட்டு திரியுறது இந்த ஆளு. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் இந்த ஆளு என்ன பண்றேன்னு பாரு. இந்த நெல்லு வேற எம்புடு குத்துறேன், இன்னமும் தீட்ட முடியாம கிடக்குது. என்ன பண்ணி தொலைகிறது? எல்லாம் நம்மளே செய்யணும்னு தலையில எழுதி இருக்கு போல இருக்கு. எங்கம்மா தங்கச்சி இருக்கா? அப்படியாம்மா, சரிம்மா பார்த்துவாம்மா, ஒன்றும் அவசரம் இல்லை. இங்கே எல்லா வேலையும் நான் முடிச்சிட்டேன். இந்த கூரையெல்லாம் நெஞ்சிட்டு இருக்காங்க, எந்த இதுவும் இல்லை. சரிம்மா. யாரும் உங்ககிட்ட காசு கேட்டா? நீ காசு தரணுன்ற எந்த அவசியமும் இல்லை. நீ மறுபடியும் நம்ம ஊருக்கு வரேன்னு சொன்னதே ரொம்ப சந்தோஷம்தான். வாமா, இதுல என்ன இருக்குது? நம்ம ஒன்றும் யாருக்கும் தப்பு பண்ணல, யாருக்கும் கெட்டது நினைக்கல. அதனால நீ எதை பத்தி யோசிக்காத. நம்ம தோட்டத்துலயுமே இப்ப வேலைக்கெல்லாம் ஆள் வேணும். அதுல நீ வந்து செஞ்சுக்கிட்டு பிள்ளைய பாத்துக்க. இருக்கிற காசை வச்சு ஒரு 4 ஆட்டை வாங்கிக்க. அது குட்டி போட்டா பெருகிரும், போதும். சரி. சரி, பக்கத்துல வந்துட்டீங்களா? சரி, பார்த்து வாங்கம்மா. நான் இந்த இதெல்லாம் முடிச்சாச்சு. சரி. சரி, வச்சிருவா. அது சரி, அந்த வீணா போனவளுக வீட்டுல என்ன வேலை நடக்குது? யார் அங்க இருக்கிறாங்க? ஒன்னும் விளங்கலையே. ஏங்க, கொஞ்சம் தாகமா இருக்கு, குடிக்க தண்ணி கிடைக்குமா? தண்ணியா இங்க எதுவும் இல்லையப்பா. இருங்க, நான் போய் பக்கத்து வீட்டுல வாங்கிட்டு வரேன். சரிங்க. யார் வீட்டுல வாங்குறது? இந்த சைடு போனோம்னா அங்க அந்த பக்கம்ல போகணும் வீட்டுக்கு. சரி, ராசா பைய வீட்லயே வாங்குவோம். கேரு, ஒரே இடத்துல இருக்காம இன்னும் கொஞ்சம் அந்த சைடுல நல்லா வெட்டி விடு. சரி, நான் ஒன்னொன்னா தானே பண்ணிக்கிட்டு இருக்கேன். பண்றேன். வரசா பண்ணு, வேலையை முடிச்சுட்டு போறதுக்கு. இந்த ஆள் வரானா? வரட்டும் கேப்போம். ஏமா, கொஞ்சம் குடிக்க தண்ணி குடுக்குறீங்களா? நான் தாரேன். இந்தாங்க தண்ணி. இந்தாங்கம்மா, இன்னொரு சொம்பு தண்ணி கொடுங்க. அங்க வேலை செய்யறாங்க அவங்களுக்கு. தாரேன். அது சரி, அங்க என்ன ஆளுங்கெல்லாம் இருக்காங்க? என்ன பண்றாங்க? கூரையை நெய்றாங்கம்மா. கூரையை நெய்றாங்களா? அதுவே இடி விழுந்த மாதிரி இருக்கு. அந்த வீட்டுக்கு கூரை நெஞ்சு என்ன ஆக போகுது? வாடகைக்கு தான் ஆள் வராங்களா, இல்ல வீடு யாரும் வாங்கிட்டாங்களா? இந்த ஓட்ட வீடெல்லாம் வாங்குறதுக்கு ஆள் இருக்குதா என்ன? ஏமா, அதெல்லாம் அப்படி சொல்லாதீங்க. அந்த வீட்டுக்காரங்களே வராங்க. அதனாலதான் முதல்ல இருந்த கூரையில பிச்சு எடுத்துட்டு இப்ப புது கூரை போட்டுக்கிட்டு இருக்கோம். என்னது? அவளுக்கு வார ஆளுகளா? ஏமா, அவங்க வீடு அது, அவங்க வரக்கூடாதாமா? அத்தா பொட்டி படிக்கையெல்லாம் எடுத்து அன்னைக்கு அடிச்சு துரத்தணும்ல, மறுபடியும் எதுக்கு இங்க வார ஆளுக? ஏமா, நீ துரத்துனியா? அவங்களா துஷ்டனை கண்டா தூர விலகணும்னு சொல்லி விலகி போனாங்க. இன்னமும் நீ கஷ்டப்பட துரத்தன மாதிரி சொல்லிட்டு இருக்க. கேருங்க, அவளுக்கு இங்க வந்தாளுங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த வீட்டுல நிம்மதியா இருக்க முடியாது. அது வேணா உண்மைதாமா. ஆனா என்ன பண்றது, எங்கிட்டாவது போய் இருக்கணும்ல. அதனாலதான் அவங்க இருக்க வீட்டுக்கே வராங்க. இங்க வந்த ஆளுங்கனாலும் அவளுக்கு நான் நிம்மதியா இருக்க விட மாட்டேன். ஏமா, நான் வந்து என்ன சொல்றதுன்னு தெரியல. அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நீ பாட்டுக்கு உன் வேலையை பார்த்துட்டு சந்தோஷமா இருவேமா? ஏமா அப்படி பண்ற? அவளுக்கு கொஞ்ச நெஞ்ச ஆட்டமா ஆடிக்கிட்டு இருக்காளுங்க. வீட்டுக்குள்ள விட்டதுக்கு பாம்புக்கு பாலை வார்த்து அது நம்மளையே போட்டு தள்ளுமா. அந்த மாதிரி என் வீட்டுக்கே வெடி வச்சுட்டு போனேன். அவளை வீட்டுக்கு கூப்பிட்டு விருந்து வைப்பேனா நானு? விருந்து அவளுக்கு மருந்து வேணா வைப்பேன் நானு. ஏமா, விருந்த வையி மருந்த வையி, முதல்ல தண்ணிய குடுமாங்க வேலை செய்யறவங்களுக்கு. என் பகையாளி வீட்டுக்கு வீடு கட்டு வாங்கி அவங்களுக்கு நான் தண்ணி கொடுத்து அவங்கள தெம்பேத்தி விடணுமா? ஒழுங்கா மரியாதையா ஓடி போயிரு, இல்லன்னு வச்சுக்க அப்புறம் என்ன பண்ணுவேன்னு தெரியாது. ஆத்தி எம்மாடி, வயசானவம்மா, நீ இது எதையும் பண்ணி போடாத. ஓடிரு சொல்லிட்டேன். ஐய, சரியான மண்டை கலண்ட கேஸ் போல இருக்கே. என்ன பேயாட்டம் ஆடுது? யோ பஞ்சு முட்டாய் மண்டை, என்னைவா இதா பேசிட்டு போற? இதுல இவளுக வேற வர ஆளுகளா? என்ன பண்ணி தொலைகிறது? அங்கேயே வச்சு அவ விளக்க மாத்த கொண்டு என்ன அந்த பேச்சு பேசுனா இங்க வந்தா சும்மா இருப்பாளா? என்ன ஆட்டம் ஆடுவா. வரட்டும். அங்க என் நாத்தனார்காரி இருந்தானு வாய பொத்திக்கிட்டு இருந்தேன். இங்கிட்டு மட்டும் வாடி வா, உன் முதுகெலும்ப உரிச்சு என் இடுப்புக்கு ஒட்டியான கட்டி போட்டுக்கிறேன். உனக்காக வருவேன், உயிர் கூட தருவேன், நீ ஒரு பார்வை பார்த்திடும் போது
நீ யாரோ இருந்தாலும் உன்னை ஏற்றுக்கொள்கிறேன். இனி பிரிந்தால் அந்த நொடியே நான் இறந்து போகிறேன். யார் என்ன சொன்னாலும் என்னை இங்கு கொன்னாலும் நான் உந்தன் பாதி என்று புரிந்து கொண்டேன். யார் கூட வந்தாலும் என்னோடு நின்றாலும் உன்னை விட்டு நான் எங்கும் போக மாட்டேன். எம்மடி காவியா, இப்ப நம்ம அந்த ஊருக்கு போறோம். அந்த ஊர்ல நீ சாதிச்சு காட்டிதான் போகணும்னு நினைச்சோம். ஆனா இந்த விதியோட சதியால நம்ம மறுபடியும் அங்கேயே போற மாதிரி ஆயிப்போச்சு. ஆனா ஒன்னே ஒண்ணுதான், நம்மள ஏளனமா நினைச்ச அந்த குடும்பத்தை முன்னாடி நீ வாழ்ந்து காட்டணுமா? கண்டிப்பாமா. முதல்ல இருந்த காவியாவா நான் இருக்க மாட்டேம்மா. முதல்ல இருந்தவ ஏதோ அறியாம தெரியாம நிறைய விஷயம் பண்ணிட்டேன். ஆனா இப்போ எனக்கு நீ மட்டும்தாம்மா முக்கியம். உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேம்மா. உன்னை பார்த்தோனையுமே அந்த மீனா கரிச்சு கொட்டுவா. அவ பேசுறதுல நீ காதுல வாங்கிக்க கூடாது, சரியா? வாய் இருக்குன்றதுக்காக என்ன வேணாலும் பேசலான்னு நினைக்கிறாங்க. பேசிட்டு போட்டுமா. அதை பத்தி நான் இனிமே கவலைப்பட போறது கிடையாது. என்னோட குறிக்கோளே என்னோட படிப்பு, நீங்க, அவ்வளவுதான். ஏய் சர்க்கு சர்க்கு, ஏய் சர்க்கு புர்க்கு, ஏய் சர்க்கு சர்க்கு, ஏய் புர்க்கு சர்க்கு. அப்படிதான்டா மசாஜ்னா இது தாண்டா. யப்பா கையே வலிக்குதுப்பா. டேய், உங்க ஆத்த கிட்ட அடி வாங்கி உத வாங்கி மிதி வாங்கி எனக்கே வலிக்க மாட்டேங்குது. உனக்கு எப்படா வலிக்கும்? கொஞ்ச நேரம் தானே செய்யடா. அப்படின்னு எனக்கு 100 ரூபாய் காசு தருவியா? படுபாவி பைய, கொஞ்ச நேரம் தலைய மசாஜ் பண்ணி வரதுக்கு 100 ரூபாயா? உங்க ஆத்தா கிட்ட ஒரு நாள் முழுக்க கதர்னால 100 ரூபாய் கிடைக்காது. இவங்கிட்ட வேலையை வாங்கிட்டு காசை கொடுக்காம ஏமாத்திர வேண்டியதான். தானே முதல்ல தலைக்கு மசாஜ் பண்ணு. அப்போ கையில துட்டு, தலையில மசாஜ். காசை கொடுத்தா வேலை நடக்கும். காசு கொடு. கருங்குரங்கு வாயா. டேய், நீ தலைய மசாஜ் பண்ணி விடுது, காசு தாரேன். அந்த வேலையெல்லாம் நமக்கு ஆகாது. காசு கொடுத்தா வேலையாகும். இவன் நமக்கு மேல வருவான் போல இருக்கு. இவன் ஆத்தா கிட்ட கூட அந்த வேலையை செஞ்சு கொடுத்தா தான் கொடுப்பா. இவன் செய்யறதுக்கு முன்னாடியே காசு கேக்குறான். குடுக்குறியாப்பா இல்லையாப்பா? ஏடா, அப்பா செலவுக்கே 100 ரூபா தாண்டா வச்சிருக்கேன் பாக்கெட்டுல. நான் நாளைக்கு தாரேன். அப்ப நாளைக்கே வந்து நான் மசாஜ் பண்றேன். அட எமகாதனே, ஏண்டாப்பா கொஞ்சோண்டு தலைவலிக்குதுடா, கொஞ்ச நேரம் மட்டும் பண்ணு. அப்ப 50 ரூபாய் காசு கொடு. நீ ஒண்ணு கிளிக்க வேணா, போடா. சொல்றப்பா, கோபப்படாதப்பா. ஒரு 50 ரூபாய் கொடு. 50 ரூபாய் வச்சு என்னடா பண்ணுவ? அந்த இதுக்குப்பா உனக்கு. நீ காசு குடுக்குறீனா மட்டும் கேளு. குடுக்காததுக்கு முன்னாடி எல்லாம் கேட்க கூடாது. எனக்குன்னு வந்திருக்கான் பாரு. உள்ள தட்ட பாக்கெட்ல ஒரு 50 ரூபா இருக்கும், எடுத்துக்க. எடுத்துட்டு வந்து உனக்கு செஞ்சு கொடுக்குறேன். டிங்கி 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 டிங்கி. ஆத்தி, இந்த மாதிரி வீட்டுக்கு ஒண்ணு இருந்தா போதும், வீடையே அழிச்சிருங்க. அம்ரா, பாத்ரூம்ல கிடக்குற துணி மட்டும் துவைக்கணும். இல்ல உள்ள கீது எது இருக்கா? அவ்வளவுதான் அத்தை துணி. நீங்க ஒண்ணும் துவைக்க வேணாம். கம்முன்னு இருங்க. தண்ணில அழுவி உடம்பு சிலம்பிக்கிது போயிட போகுது. நீங்க வைங்க. நான் அந்த அக்கா கூட போயிட்டு ஆபீஸ்க்கு போயிட்டு வருவேன்ல. வந்ததுக்கு அப்புறம் துணி எடுத்துட்டு போய் ஆத்தங்கரையில துவைச்சு எடுத்துட்டு வரேன். மழை காலம் வேற ஆரம்பிச்சிருச்சுமா. வெயில் அடிக்கும் போது துவைச்சு துணியெல்லாம் எடுத்து காய வச்சுக்கணும். அப்புறமேட்டுக்கு துணி காயாது. அப்புறம் அவிச்சு நான் தடிச்சுக்கிட்டு தெரியும். ஆனா நான் துவைச்சுக்கிறேன் அத்தை. நீங்க வைங்க. எதுக்கு சும்மா அந்த வேலை இந்த வேலை எடுத்து போட்டு பாத்துக்கிட்டு இருக்கீங்க? அட இதுல என்னமா இருக்குது? இன்னைக்கு மதியானத்துக்கு மேல வர சொல்லிவிட்டாங்க. சும்மா தானே உட்காந்துருக்கோம். வேலையை முடிச்சுட்டு போறது. இன்னும் சொன்னாலே கேட்க மாட்டீங்க. அவ்வளவுதானே துணி? அவ்வளவுதான் அத்தை. அத்தை வேற அந்த வேலை செய்யறேன் இந்த வேலை செய்யறேன்னு கம்முன்னு இருக்க முடிய மாட்டேங்குது. ஏய் சர்க்கு சர்க்கு, ஏய் சர்க்கு புர்க்கு, ஏய் சர்க்கு சர்க்கு, ஏய் புர்க்கு சர்க்கு. அப்படிதான்டா. அப்படியே ஆகாயத்துல பறக்கிற மிதக்கிற மாதிரி இருக்குடா. கையே வலிக்குது. கொஞ்ச நேரம் சொல்லிட்டு இந்த அப்பா எவ்வளோ நேரம் வேலை வாங்குது. சரி, அத பண்ணுவோம். என்னடா அப்படியே இருக்க? சீக்கிரம் இருப்பா ஒரு நிமிஷம். 50 ரூபாய் கொடுத்துட்டு 6000 மணி நேரம் வேலை செய்ய சொல்லுவோப்பா. செய்டா பெத்த தலைமுறைக்கு செய்யுங்கடா. அப்பதானே வாழ்க்கையில முன்னேறுவீங்க. முன்னேறுவோம். இது என்னடா உன் கை மாதிரியே இல்ல, ஆனா நல்லா இருக்குடா. அப்படியே சுருக்குன்னு இருக்கு. சூப்பரா இருக்குப்பா. கவலைப்படாதப்பா. நல்லா இருக்குப்பா. நல்லா இருக்குடா. இது என்னடா கப்படிக்குது? அட எரும மாட்டப்பல, கையில மசாஜ் பண்ணிட்டானே செருப்ப போட்டுக்கிட்டு தலையில மசாஜ் பண்ணி ஒண்ணுங்க. வெறுப்புடிச்ச வெங்காயம் 50 ரூபாய் காசையும் வாங்கிட்டு காலை வச்சு மசாஜ் பண்றியா? இன்னைக்கு இருடா, அந்த காலை பிடிச்சி கடிச்சு போடுறேன். இன்ன வரைக்கும் ஆளை காணோம். சீக்கிரமா வாங்கக்கா, ஆபீசர் வந்துருவாருன்னு. இன்ன வரைக்கும் என்ன பண்ணுதுன்னு தெரியலையே. இதை மட்டும் எடுத்து போட்டுட்டு போக வேண்டியதான். வந்து கூட சாப்பிட்டுக்கலாம். உன்னை இன்னைக்கு விட மாட்டேன்டா.
என்னடா ஆச்சு? அப்பா என்ன அடிக்க தோர்த்ததுமா? இந்த பெரிய எருமை மாடு சின்னதுக்கும் சேதி இல்ல, பெருசுக்கும் சேதி இல்ல. ஐயோ! ஆத்தி எரிமலையை சாத்தி புட்டனே, இன்னைக்கு என்ன உண்டல நாக்கிடுவாளு. எருமை மாடு மெத்த நினைச்சு அப்படியே மேல படுத்துருக்க. எந்திரியா? எண்ணெயில வேலை செய்யும்போது மேல வந்து நேரத்துக்கு என்ன தச்சல வந்து என்ன ஆகுறது? உன்னைய ஆத்தி அந்த வெறி பிடிச்ச வெங்காயம் ராட்சஸ் கிட்ட மாட்டி விட்டானே. யார் சொட்ட நின்றே இல்லன்னு வெச்சுக்கோ, உன் தலையில இன்னைக்கு ஆம்பளேட் போட்டு போடுவேன். அப்பாடா நம்ம தப்பிச்சிட்டோம். ஒழுங்கா உதவாங்க, தப்பிச்சுக்கிட்டு அங்கிட்டு இங்கிட்டு போனன்னு வெச்சுக்க நசுக்கி போடுவேன். ஐயோ அம்மா ஆத்தி தப்பிச்சடா அம்மா. இனிமே தப்பிக்க முடியாது, அம்மா லாக் பண்ணிடுச்சு. என்ன நடிச்சுக்கிட்டு தெரியுறியா நீ? இங்க பாருமுதா, இதெல்லாம் சரியில்லை சொல்லிட்டேன். நான் செஞ்சது தப்புதான் இல்லைன்னு சொல்லல. ஆனா தப்பு செய்ய தூண்டுறது உன் பையன் அங்க அடிக்கிறான் பாத்தியா, இந்த வெறி பிடிச்ச வெங்காயம். அவனுக்கு இந்த புத்தி எங்க இருந்து வந்துச்சு? வாங்கிட்டு வந்து வந்துச்சு தானே. அதனால இன்னைக்கு உன்னை உரிக்கிற உரியில இனிமே அவன் எந்த தப்பும் பண்ண கூடாது. இங்க பாரு, அவன் எப்படி சிரிக்கிறான் பாத்தியா. கட்டின புருஷன் தாலி முக்கியமாமுதா, உனக்கு தாலி ரொம்ப முக்கியம். தாலி முக்கியத்தை விட முதல்ல உனக்கு வேலி போடுறது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு அடிக்கிற அடியில ஒழுங்கா இருப்ப. ஆத்தி ஜமைய சிக்கிட்டோம், இனி எங்கிட்ட போன ஆள் விட மாட்டாளே, இப்ப என்ன பண்றது? ஐயோ அமுதா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ? வாங்கக்கா, இவன் அட்டங்க மாட்டிக்கிறாங்க. அடுப்புல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன், என்ன காய்ச்சி வச்சிருக்கேன். நேரத்துக்கு கவுத்து விட்டு என்னை ஒரு வழியா ஆக்கிருப்பாங்கக்கா. அதான் புடிச்சு வெளுத்துக்கிட்டு இருக்கிறேன். கல்லு குத்து மாதிரி இருக்கிறா, என்னமோ உண்மையில ஆன மாதிரியே நடிக்கிறாளே. இதுக்குன்னு இப்படி கட்டுற புருஷனை வெளியே 4 பேர் பாக்குற மாதிரி அடிச்சா என்ன என்ன நினைப்பாங்க? நல்லா சொல்லுங்கக்கா, காதல வரைக்கிற மாதிரி ஈயத்த காய்ச்சி ஊத்துற மாதிரி சொல்லுங்கக்கா, அப்பதான் கேட்கும். என்ன இல்லம்மா, தப்பு பண்ற கணவனை ஒவ்வொரு மனைவியும் அடிக்கணும், அப்பதான் திருந்து வாங்கன்னு சொன்னேன். வெறி பிடிச்ச வெங்காயம் உனக்கு இருக்கடா ஒரு நாள். சரியா முதா, விடு, எதுக்கு இப்படி உட்கார வச்சுக்கிட்டு இருக்க? பாவம். ஏக்கா, இந்த ஆளையெல்லாம் பாவம் சொன்னா கூட அந்த பாவம் நம்மள வந்து ஒட்டிக்கும்க்கா. சரி விடு முதா, இந்த ஃபார்ம் எல்லாமே எழுதி கொடுக்கணும் நிரப்பிடணும்னு சொன்னல, அதான் இந்த இதெல்லாம் ஜெராக்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன். என்ன போவோமா? ஆமால, அது வேற இருக்குல்ல, அதை மறந்தே போயிட்டேன் பாருங்க. இந்த ஆளை வந்து பாத்துக்கலாம், நம்ம போவோமாக்கா? யாரு வண்டி எடு, பேங்க் போகணும். பேங்குக்கெல்லாம் போகணும்னா பெட்ரோல் போடணும். ஓ, பெட்ரோல் போடணுமா? ஆமா, பெட்ரோல் போட்டா தான் வண்டி நகரும். ஒரு 200 ரூபாய் காசு கொடு. நீ வண்டியை எடு, நான் காசு தரேன். வண்டி எடுத்தா நீ காசு தர மாட்ட. நம்ம அரவிந்த் சொன்ன மாதிரி காசை வாங்கிட்டு தான் வண்டி எடுப்போம்னு சொல்லுவோம். காசை கொடுத்தா வண்டியை எடுப்பேன். ஓஹோ, கொடுத்தா தான் நீ எடுப்பியா? ஆமா, கொடுத்தா தான் எடுப்பேன். இப்போ நான் குடுக்குற குடுல நீ எப்படி எடுக்கறன்னு பாரு. அப்பா சிக்கிடுச்சு, இனி சோறு முடிஞ்சிருச்சு. வண்டி இப்பயே எடுக்கிறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயம் எல்லாரும் நலமா இருப்பீங்க நம்புறோம். நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க. ஏன்னா நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸ்னா மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்றதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவா இருக்கும். நம்மளோட வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் பார்க்கணும்னா மறக்காம ஷேர் பண்ணிடுங்க. சொந்தம் தொடர சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்று பிறந்த நாள் கொண்டாடுவோம். சண்முக பாண்டியன், நீங்க நீடோடி வாழணும்னு நான் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்.